எல்லாரும் புது லிங்க் பார்த்துருப்பாங்கல்ல. நம்ம இன்னைக்கு கிளாஸ் கூட நம்ம ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கலாம். கர்த்தரும் கூட இந்த கிளாஸ் ஆசீர்வதிச்சு கொடுக்கணுன்றதுக்காகவும் எல்லா சகோதரிகளும் கலந்து கொள்ளணுன்றதுக்காக நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்காக கூட நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அன்பு பிதாவே ஏசப்பா, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலையும் கூட கர்த்தாவே நாங்கள் மீண்டுமாய் சகோதரிகளாய் சமூகத்துல எங்களை அழைத்து வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தை ஆசீர்வதிங்க, இந்த கிளாஸை ஆசீர்வதிங்க. வந்த ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் அது பிரயோஜனம் உள்ளத்தக்கதாக எங்களுக்கு சத்திய வசனங்களை தந்து நீர் வழி நடத்துங்க ஏசப்பா. ஆமாண்டவரே, இந்த நேரம் முழுவதும் கிருபையினாலும் பிரசன்னத்தினாலும் எங்களை ஒவ்வொருத்தரும் நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சுகிறோம். கர்த்தாவே, நாங்கள் உங்களுடைய சமூகத்துல அமர்ந்து சத்தியத்தை கேட்கும் போது கீழ்ப்படிய இருதயத்தோடு நாங்கள் கேட்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதோ செய்தி எடுக்கிற ஸ்டெலாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகளுக்கும் தேவை நல்ல பரிசுத்தாவின் வழிநடத்தலையும் தந்து வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சுகிறோம். பாட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடல் மூலம் கூட நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். கர்த்தாவே, வருகின்ற சகோதரிகளை சீக்கிரமாய் நீர் அழைத்து வாருங்க. எந்த விதமான ஒரு நெட்வொர்க் ப்ராப்ளம் இல்லாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. இதோ இனியிலிருந்து கூட நாங்கள் இந்த ஜூம் மூலம் கூட இந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். ஆடியோ வீடியோ கூட ரெக்கார்ட் பண்றோம் ஏசப்பா. அது கூட சரியா ரெக்கார்ட் ஆகவும் கர்த்தாவே நாங்கள் எல்லா சகோதரிகளையும் காணும் தக்கதாக நாங்கள் அதை அப்லோட் பண்ணவே நீங்க உதவி செய்ய வேண்டுமா கெஞ்சுகிறோம். எந்த விதமான ஒரு கர்த்தாவே ப்ராப்ளம் வராதபடிக்கு தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியா எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகிறோம். சகோதரிகளும் கூட ஆண்டவரே சரியான நேரத்துக்கு வருவதற்கு அவங்க இருதயங்களை நினைப்பூட்ட வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகிறோம். கர்த்தாவே ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமீன். நம்ம கர்த்தரை பாடல் பாடி நம்ம தேவனை ஆராதிக்கலாம். திருச்சி சபையில இருக்கக்கூடிய நித்யா அவங்க நமக்காக கர்த்தருடைய பிரசன்னத்துல பாடல் பாட தேவன் உதவி செய்வாராக. ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கேக்குதாங்கா? கேக்கு நித்யா, வீடியோ ஆன் பண்ணிட்டோம். அக்கா, அது ஒரு செட்டிங் மாத்தணும்க்கா. அது வர மாட்டேங்குது. நான் நெக்ஸ்ட் டைம் ஆன் பண்றேன்க்கா. சரி நித்யா. ஓகே. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட இந்த ஆன்லைன் கிளாஸுக்கு வந்திருக்கிற சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். நாளிலும் கூட நம் பாடல் மூலமாக நம் கர்த்தரை ஆராதிக்க இருக்கிறோம். பாடல் பாடுவதற்கு முன்பதாக வேதத்திலிருந்தும் கூட ஆராதனைக்கு எதுவாக நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோபு 37வது அதிகாரம் 5ஆம் வசனத்தினுடைய 2ஆம் பாகத்தை நான் வாசிக்கிறவங்க உங்களுக்காக. நாம் தமிழ்ல இப்படியாக வாசிக்கிறோம். யோபு 37:5. நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதே வசனத்தை ஆங்கிலத்திலே நாம் வாசிக்கும் போது he does great things which we cannot comprehend அப்படின்னு வாசிக்கிறோம். அதாவது இங்க கிரகிக்க கூடாத காரியங்களை அவர் செய்கிறார். அங்க ஆங்கிலத்துல காம்ப்ரஹண்ட் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. காம்ப்ரஹண்ட் அப்படின்னா நாம் புரிந்து கொள்ள முடியாத காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அதாவது இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த கர்த்தர் அவருடைய படைப்புகளை நாம் பார்க்கும்போது நம்மளால இன்னும் அதை புரிந்து கொள்ள முடியாததாதான் இருக்கிறது. அவ்வளவு பெரிய தேவனை தான் நாம் ஆராதிச்சு கொண்டிருக்கோம். அதே மாதிரி நம்முடைய மனித உடலை கூட எடுத்துக்கோங்க. அதுல செயல்படுகிற ஒவ்வொரு விஷயங்களை கூட இன்னைக்கு வரைக்கும் நம்மளால புரிந்து கொள்ள முடியல. ஒரு தாயின் கருவுல ஒரு சிசு எப்படி உருவாகிறது அதை கூட இன்று வரைக்கும் நம்மால புரிந்து கொள்ள முடியவில்லை. கர்த்தர் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அந்த கர்த்தரை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய படைப்புகளாகட்டும், அவருடைய அற்புதங்களாகட்டும், மருத்துவரை உயிரோடு எழுப்புகிற அந்த காரியத்தை கூட நம்மளால இன்னும் புரிந்து கொள்ள முடியாததாக தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட கர்த்தரை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம்.
அவரை உயர்த்தி இந்த நாளிலும் கூட நாம் ஒரு பாடல் மூலமாக கர்த்தரை நாம் ஆராதிக்கலாம். என்னோடு சேர்ந்து நீங்களும் பாடுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஒரு புதிய பாடல் நாம் பாடலாம். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீரென்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். மலைகளை பெயர்ப்பீரென்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீரென்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாளன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாளன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றால் என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீரென்றால் என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீரென்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். தேங்க்ஸ் நித்யா.
இப்பொழுது கூட நம்ம செய்திக்காக நம்ம போகலாம். இன்னைய செய்தியும் கூட நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்டெல்லா அவங்க நமக்காக சத்திய வசனங்களை நமக்காக சொல்ல இருப்பாங்க. ஜெபத்தோட கூட நம்ம செய்தியை கேட்க தேவன் உதவி செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் கூட நாம அந்த பிரிண்ட்ல படித்தபடி சங்கீதக்காரன் ஆசாப்பின் வாழ்க்கையிலிருந்து சில சத்தியங்களை நாம் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம். ஃபேனி கிராஸ்பி என்ற ஒரு அருமையான தேவனுடைய மனுஷி 18ஆம் நூற்றாண்டிலே 1820வது வருடத்திலே பிறந்து சின்ன வயதிலே அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், கண்ணிலே ஒரு அலர்ஜி ஏற்பட்டதன் நிமித்தமாக கண் மருத்துவரை போய் பார்க்கும்போது தவறான சிகிச்சையின் நிமித்தமாக அவருடைய 2 கண்களும் பறிபோனது எல்லாருக்குமே நன்கு அறிந்த ஒன்று. இந்த பரிதாபமான நிலையிலும் கூட அவர் சின்ன வயதிலே, அதாவது 6லிருந்து ஒரு வயது சரியாக தெரியவில்லை, அவருடைய தகப்பனாரையும் அவர் சின்ன வயதிலேயே இழந்து விடுகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தன்னுடைய தாயினுடைய அம்மா, அதாவது அவருடைய பாட்டி, அவர்களை யூனிஸ் என்று சொல்கிறார்கள். அந்த சகோதரியின் மூலமாக இந்த ஃபேனி கிராஸ்பி என்ற அந்த அருமையான சகோதரியை அவர்கள் வளர்க்கிறார்கள். சின்ன வயதாக இருக்கும் போதே அவருடைய பாட்டி என்ன பண்ணுகிறார்கள், பூவினுடைய மனதை, அதாவது மனத்தை வைத்து அவர்கள் என்ன செய்கிறார்கள், இது என்ன பூ என்பதையும் கண்டுபிடிக்க அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. அதே நேரத்திலே மரம் போன்றவற்றை தடவி இது என்ன மரம் என்பதையும் கண்டுபிடிக்க அவர்கள் கற்றுக் கொடுக்கிறதை வாசிக்க முடிந்தது. இப்படி சின்ன வயதிலேயே அந்த சகோதரி தன்னுடைய 2 கண்களை, விவரம் தெரிவதற்கு முன்பதாகவே அவர்கள் 2 கண்களை இழந்த நிலைமையிலும் கூட அவர்கள் வல்லமையாய் தேவனுடைய கரங்களிலே பயன்பட்ட ஒரு அருமையான சகோதரி. சின்ன வயதாக இருக்கும் போதே அவருடைய பாட்டி வேதத்தில் உள்ள 5 ஆகமங்களையும், அதோடு கூட அவர்கள் சங்கீதங்கள், நீதிமொழிகள், இப்படி வேதம் முழுவதையும் மனப்பாடம் செய்யத்தக்க பெரிய காரியங்களை அவருடைய பாட்டியின் உதவியோடு அவர்கள் வேதத்தை நன்கு அறிந்து அவர்கள் தன்னைத்தானே உற்சாகப்படுத்தக்கூடிய அளவுக்கு வேதத்தை ஒழுங்குங்கிறவுமாக கற்றார். இந்த நிலைமையிலே 15வது வயதிலே நியூயார்க்கிலே அவர்கள் ஒரு பள்ளிக்கூடத்திலே சேர்ந்து படிப்பையும் அவர்கள் தொடர்ந்தார்கள். அந்த படிப்பு நல்ல விதமாக முடிந்தவுடன் அவர்கள் அதே பள்ளியிலே ஆசிரியராகவும் பணியாற்றி இருக்கும்போது 38 வயதிலே அந்த பள்ளியிலே அதே இவரை போன்று குருடான நிலைமையிலே பியானோ வாசித்து கொண்டிருந்த ஒரு மனுஷனை, தேவனுடைய மனுஷனை அவர்கள் திருமணம் முடித்து சந்தோஷமாக அவர்கள் திருமணம் வாழ்ந்தார்கள். திருமண வாழ்க்கையிலும் 44 வருடங்கள் அவர்கள் அருமையாய் திருமண வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்று அவர்களுடைய பயோகிராஃபிலே படிக்க முடிந்தது. இப்படிப்பட்ட கண் இல்லாத நிலைமையிலும் கூட அவர்கள் கிட்டத்தட்ட 8000க்கும் மேற்பட்ட பாடல்களை அவர்கள் அருமையாய் இயற்றியும் பாடியும் இருக்கிறதையும், அதிலே மெயினாக தமிழிலும் நிறைய பாடல்கள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அதுல மிக முக்கியமான ஒரு பாடல், எல்லாருக்குமே நன்கு தெரிந்த பாடல், பிளஸட் அஸ்யூரன்ஸ், ஜீசஸ் இஸ் மைன், அப்படின்ற ஒரு அருமையான பாடலை பாட முடிந்தது. கர்த்தர் அந்த சகோதரியை கண் இல்லாத நிலைமையிலும் தனக்கு என்ன கொடுத்தாரோ அந்த நிலையிலே அவர்கள் தேவனுடைய கரங்களிலே வல்லமையாய் பாடல் பாடி தேவனை மகிமைப்படுத்துறத நம்ம பார்க்க முடிகிறது. சங்கீதம் 69, 30, 31 வசனங்களை வாசிக்கும் போது, தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். 31ஆம் வசனத்திலே, கொம்பும் விரி குழம்புள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கிறது. அப்ப ஃபேனி கிராஸ்பி நன்கு அறிந்திருந்தார். சங்கீதத்தை படிக்கும் போது கண்டிப்பாக இந்த வசனத்தை படிக்கும் போது பாடல் பாடி மகிமைப்படுத்துறது தேவனுக்கு பிரியமானது என்பதை இவர்கள் நன்கு அறிந்து அந்த பாடல் ஊழியத்தின் மூலமாக அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினதையும், செய்தி கொடுத்து சுவிசேஷத்தை அறிவிப்பதை காட்டிலும் பாடல் பாடி தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்து அநேகருக்கு இந்த பாடல் உற்சாகத்தை அளிக்கக்கூடியதாய்
இருந்தது. ஏனென்றால் இப்ப சங்கீதம் 71:23 வாசிக்கும் போது, நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும். இதை ஃபேனி கிராஸ்பி நன்கு அறிந்திருந்தார். அப்ப இன்றைக்கு நாம் சூழ்நிலையிலே பாடல் பாட சொல்லும் போது அநேக நேரங்களில் நாம் முடியாது அப்படின்னு ஒருவேளை சூழ்நிலை அப்படி இருக்கலாம். ஆனால் பாடல் பாடி தேவனை மகிமைப்படுத்துவது ஒரு அருமையான ஊழியம். அது கர்த்தருக்கு ஒரு பிரியமான ஒரு காரியம். அதன் மூலமாகவும் தேவன் மகிமைப்படுகிறார் அப்படின்றத நம்ம இந்த வசனத்தின் மூலமும் இந்த சகோதரியினுடைய வாழ்க்கையின் மூலமாகவும் நாம் அறிய முடிகிறது. இதே போல பாடல் பாடி தேவன் உயர்த்தின ஒரு அருமையான மனுஷன் தான் யார் என்றால் இந்த ஆசாப். ஆசாப் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வர்றது ஆசாப்பின் சங்கீதங்கள். ஆமா, ஆசாப்பின் சங்கீதங்களை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 சங்கீதங்களை ஆசாப் எழுதியிருக்கிறார். 50வது சங்கீதம் 73 83 வரை மொத்தம் 12 சங்கீதங்களை இந்த ஆசாப் எழுதியிருக்கிறார். ஓகே, இந்த ஆசாப் யார், எங்கிருந்து வந்தார், எப்படி இவர் இந்த அளவுக்கு தேவனுடைய காரியங்களிலே அவருடைய சங்கீதங்களை நீங்கள் படிக்கும் போது மிகவும் ஆச்சரியமாய் இருக்கும். அவர் பரிசுத்த ஸ்தலம், உடன்படிக்கை, இப்படி பல காரியங்களையும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களை குறித்தும் அவர் தேவனுடைய 2ஆம் வருகை குறித்தும் அநேக காரியங்களை சங்கீதத்திலே எழுதியிருப்பார். எப்படி இவர் இப்படி எழுதினார், இவருடைய பேக்ரவுண்ட் என்ன என்பதை நாம் இன்றைக்கு வேதத்திலிருந்து பார்ப்போம். முதலாவதாக ஆசாப் என்ற அந்த பெயரினுடைய அர்த்தம் என்ன என்றால் கேதர், அதாவது சேர்த்து கொள்பவர் அப்படின்ற ஒரு அர்த்தம். இந்த பெயருக்கு ஏற்றால் போலவே அவர் மக்களை சேர்த்து கொள்பவராக இருந்தார். எதற்கு? தேவனை துதிக்கவும், தேவனை ஸ்தோத்தரிக்கிறவும், பிற்காலத்தில் தேவனை விட்டு பின்வாங்கி போகிறவர்களை மறுபடியும் தேவனிடம் சேர்க்கத்தக்க ஒரு அருமையான தேவனுடைய மனுஷனாய் அவர் வாழ்ந்திருக்கிறார். வேதத்திலே ஆசாப் என்ற பெயரிலே 3 பெயர்கள் இருக்கிறதை நாம் அறிய முடிகிறது. முதலாவது ஒரு ஆசாப் யார் என்று பார்த்தால் கிங் எசேக்கியா காலத்திலே வாழ்ந்தவர். இவரை குறித்து 2 ராஜாக்கள் புத்தகத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. இவரை குறித்து அவ்வளவு பெரிய காரியங்கள் எதுவும் சொல்லப்படவில்லை. 2வது ஒரு ஆசாப்பை குறித்ததான காரியங்களை பார்க்கிறோம். அவர் நெகேமியா காலத்திலே வாழ்ந்த ஒரு ஆசாப்பு. இவரை குறித்து பார்த்தோம் என்றால் இவருக்கு என்று ஒரு தனி பெயர் இருக்கிறது. என்ன என்று பார்த்தா கீப்பர் ஆஃப் த கிங்ஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். அதாவது ராஜாவின் வனத்து காவலாளனாகிய ஆசாப் அப்படின்றத நெகேமியா புத்தகத்துல வாசிக்க முடிகிறது. அடுத்து 3வது ஆசாப் தான் யாரு அப்படின்னா நம்ம படிக்க போற ஒரு அருமையான ஆசாப். நெகேமியா புத்தகத்திலே 7ஆம் அதிகாரம், 11வது அதிகாரம், 12ஆம் அதிகாரம், அவர்கள் அந்த அதிகாரத்தில எல்லாம் பார்க்கும்போது சன்ஸ் ஆஃப் ஆசாப் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதாவது ஆசாப்பினுடைய குமாரர்கள் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அவங்க யாரு அப்படின்னா இந்த ஆசாப், நம்ம படிக்க போற அந்த ஆசாப்பினுடைய வழிமுறையில் வருகிற சந்ததிகள் அவர்கள் தான் யாரு அப்படின்னா சன்ஸ் ஆஃப் ஆசாப் அப்படின்றத நாம் படிக்கிறோம். ஓகே, இந்த ஆசாப் யாரு, யார் காலத்துல வாழ்ந்தாரு, எதுக்காக இவ்வளோ கூடிய காரியங்கள், பல நூற்றாண்டு காலமாக இந்த ஆசாப்பினுடைய குமாரர்கள் ஆசாப்பும் ஆசாப்பின் வழிமுறைகளும் எப்படி பயன்பட்டார்கள், தேவன் எப்படி அவர்களை உயர்த்தினார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதலாவதாக இந்த ஆசாப்பை குறித்து நாம் 1 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 38, 39 நீங்க வாசித்தீர்கள் என்றால் இந்த ஆசாப்பு எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்? இந்த ஆசாப்பு எந்த கோத்திரம் என்றால் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். இவருடைய தகப்பன் பெயர் என்ன அப்படின்னா பெரகியா. இவருடைய தகப்பன் பெயர் பெரகியா. இது 1 நாளாகம புத்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 38, 39 இந்த 2 வசனங்களை நீங்க வாசித்தீர்கள் என்றால் இவர் லேவி கோத்திரத்தை சார்ந்தவர் என்றும், இவருடைய தகப்பனார் பெரகியா என்றும், இவர் எந்த சந்ததியிலிருந்து வந்தார் அப்படின்னா லேவி கோத்திர, லேவியினுடைய 2வது மகன் கோஹாத். போன வாரம் நம்ம பார்த்தோம் அம்ராம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல, அந்த அம்ராமோட கோஹாத் அவருடைய சந்ததியிலிருந்து இவர் வந்தவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதனுடைய வழிமுறைகள் என்று பார்த்தால் அநேகமா மோசேயுடைய அந்த இதுல இருந்து இவர் வந்தவராக கூட இருக்கலாம். ஆனா மெயினாக இவர் கோஹாத் அந்த சந்ததியிலிருந்து வந்தவர். இந்த ஆசாப் யார் என்றால் இவர் தாவீதினுடைய நண்பர் என்றும் சொல்லப்படுகிறார்கள். அப்புறம் இந்த ஆசாப்புடைய வேலை என்ன, இவர் எதற்காக, இவர் என்ன வேலை பார்த்தார், எப்படி இவர்
இப்படி ஒரு சங்கீதத்தை எழுதினார் அப்படி என்று பார்த்தா 1 நாளாகமம் 6:31 நாம் வாசிக்கிறோம். 6:31 வாசிக்கும் போது 1 நாளாகமம் 6:31 கர்த்தருடைய பெட்டி நிலைப்பட்ட போது தாவீது கர்த்தருடைய ஆலயத்தில் சங்கீத சேவையை நடத்துறதுக்கு ஸ்தாபித்தவர்களும். இந்த 31 38 அப்படியே தொடர்ந்து நம்ம வாசித்து கொண்டே போனால் என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, தாவீது தான் தேவாலயத்துக்குள்ளே முதலில் சங்கீத சேவையை அறிமுகப்படுத்தியவர். நமக்கு நல்லாவே தெரியும், தாவீது நன்கு பாடல் பாடி தேவனை ஒரு மகிமைப்படுத்துகிற ஒரு தேவனுடைய மனுஷன். தேவனுடைய கிருபையை அதிகமாகவே அனுபவித்தவர் யார் என்றால், வேதத்திலே தாவீதை காட்டிலும் வேற யார் அனுபவித்திருப்பார்களா என்று தெரியாது. ஆனா தாவீதுக்கு அதிக கிருபை கிடைத்ததை நம்ம வாசிக்க முடிகிறது. அப்ப இந்த நிலைமையிலே தேவனுடைய பெட்டி, கர்த்தருடைய பெட்டி என்ன இருக்கு அப்படின்னா, ஓபேத் ஏதோம் வீட்டுல இருந்து இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, கர்த்தருடைய பெட்டி அது சியோனுக்கு கொண்டு வருகிற போது தாவீது என்ன பண்றாரு, இசையும் ஆடல் பாடல் போன்ற காரியங்களை ஏற்படுத்துறாரு. அப்ப முதலில் பாடல் குழு, அந்த நேரத்துலதான் பாடல் குழு ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. அந்த இடத்துல இருந்து ஏற்படுத்தப்பட்ட பாடல் குழு கடைசி வரை, நெகேமியா காலம், எஸ்ரா காலத்துல வரை இந்த பாடல் குழுக்கள் தொடர்ந்து நடைபெற்றதை நம்ம வேதத்துல பார்க்க முடிகிறோம். சாலமன் எருசலேமில் கூட தேவாலயம் கட்டும் போது கூட இந்த ஆசாப்பினுடைய புத்திரர்கள் அவர்கள் பாடல் பாடி தேவனை மகிமைப்படுத்துற பார்க்க முடியும். அப்ப இதுல நம்ம பார்க்கும்போது 39வது வசனத்திலே 1 நாளாகமம் 6:39 வாசிக்கும் போது அநேகருடைய பெயர்கள் மேலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. கோகாத்தின் குமாரன் ஏமான் இவ என்னும் பாடகன் அப்படின்னு சொல்லி அநேக பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த நேரத்துலதான் 39வது வசனத்திலே பார்க்கும்போது, இவன் சகோதரனாகிய ஆசாப் இவன் வலது பக்கத்திலே நிற்பான். அப்ப இவன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கொயர் பாய், ஒரு பாட்டு பாடுகிற ஒரு பையன். அந்த பாடல் குழுவிலே ஒரு பாட்டு பாடும் பையனாய் ஆசாப் முதலிலே இங்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு அருமையான ஊழியம். அந்த ஊழியத்திலே இந்த ஆசாப்பு கர்த்தருடைய கரங்களிலே பயன்படுகிறது. எப்படி இவனை குறித்து இதுல இங்கு வேற ஒன்றுமே சொல்லப்படவில்லையே, எப்படி இவர் பயன்பட்டார் என்றால், அவர் எழுதின அந்த ஆசாப்பின் சங்கீதத்தை போய் வாசித்தீர்கள் என்றால் அவ்வளவு அருமையாய் இவருடைய இருதயமானது எப்பொழுதும் அந்த உடன்படிக்கை பெட்டியையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் குறித்து அவர் சொல்லுவதையும், இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்திலே விழுவதை குறித்து ஆண்டவரிடத்திலே மன்றாடுவதையும், பல காரியங்களை நம்ம அந்த ஆசாப்பின் சங்கீதத்துல வாசிக்க முடியும். அப்ப இப்போ ஒரு சின்ன பையனாய் ஓரத்திலே என்ன பண்ணியிருக்கிறார், இவன் சகோதரனாகிய ஆசாப் இவன் வலது பக்கத்திலே நிற்பான் அப்படின்ற ஒரு சின்ன பையனாய் இங்க ஆசாப் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல இந்த பாடல் பாடுறதுன்றது அநேகம் விருப்பப்படுறது இல்லை. ஏன்னா அது நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்து இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அநேக நேரங்கள்ல இதை தட்டி கழிக்கிற நிறைய காரியங்கள் நடக்கிறது உண்டு. ஆனால் பாடல் பாடி தேவனை மகிமைப்படுத்துறது என்பது கர்த்தருக்கு பிரியமானது. நம்முடைய வீட்டிலே நம்முடைய பிள்ளைகளையும் சரி, நாமும் கூட சோர்ந்து போற நேரங்களிலே இந்த பாடல் பாடும்போது நாம் நம்மளையே என்கரேஜ் பண்ணுகிற சூழ்நிலை அநேகம் நடந்தது உண்டு. அநேக நேரங்களே பெரிய பெரிய சிங்கர்ஸ் பாடி என்கரேஜ் ஆகாத நிலையிலும் கூட நாம் உணர்ந்து பாடல் பாடுவதை மற்றவர்கள் கேட்டு அநேக நேரம் என்கரேஜ் ஆகிற அநேக சிஸ்டர்ஸ்கள் உண்டு. அப்ப பாடல் பாடுவது என்பது தேவனுக்கு பிரியமானது. தேவன் நம்மிடத்துல பெரிய பழியவோ அல்லது வேற ஒரு காரியத்தை விரும்பவில்லை. அவர் என்ன பண்றார், பாடல் பாடும் போது நம்முடைய உதடுகளும் ஆண்டவர் மீட்டு கொண்ட நம்முடைய ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும். இது தேவனுக்கு பிரியமானது என்பதை சங்கீதக்காரன் உணர்ந்து எழுதுனதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சின்ன ஊழியம்தான், அந்த ஊழியத்திலே தேவன் பிரியப்படுகிறார். அநேகமாக ஆசாப் இந்த ஊழியத்திலே மிகவும் பயபக்தியோடு, ஏன்னா உடன்படிக்கை பெட்டியிலே பரிசுத்தம் இல்லாமல் நம்ம பக்கத்துல போக முடியாது. அப்படி இருந்தா ஆண்டவர் என்ன ஆயிரும், அவங்க அழிஞ்சு போயிருவாங்க. அந்த நிலைமையிலே இந்த
சின்ன பையன் ஆசாப்பானவர் தேவனுடைய கரங்களிலே பாடல் பாடி மகிமைப்படுத்துறத நம்ம பார்க்க முடிகிறது. நல்ல ஒரு முன்மாதிரியாக நமக்கும், நம்ம வீட்லயும் பிள்ளைகள் இருக்கிறார்கள், அதுல என்ன பண்ணலாம், நம்ம என்கரேஜ் பண்ணலாம். ஆராதனையிலே பாடல் பாடி மகிமைப்படுத்த வாயினால் பாட்டை என்ன பண்ண வாயை திறந்து பாடுகிற ஒரு சத்தமா பாடுகிற ஒரு நிலைமை வீட்டிலே நம்மளுடைய ஃபேமிலி பிரேயர்ல. சோ இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், பிரியப்படுறத நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்ததாக இந்த ஆசாப் 6ஆம் அதிகாரத்திலே ஒரு சிறு பையனாய் கொயர் பாயாய் அறிமுகமாகிற இந்த ஆசாப் 16ஆம் அதிகாரம் 1 நாளாகம் 16ஆம் அதிகாரம் 1லிருந்து 5 வசனங்களை நாம் வாசிக்கும் போது ஒரு ஆசாப்பானவன் எந்த நிலைமையிலே உயர்த்தப்படுகிறான் என்பதை நாம் வாசிக்க முடிகிறது. 1 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 1லிருந்து 5 வசனங்கள். இங்கு பார்க்கும்போது அவர்கள் தேவனுடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்த போது தாவீது அதற்கு போட்ட அந்த கூடாரம், அந்த கூடாரத்தின் நடுவே அவர்கள் அதை வைத்து தேவனுடைய சந்நிதியில சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள். அப்ப எல்லா காரியங்களும் ஒழுங்காய் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை பிரசாவம் பண்ணி துதித்து புகழ்கிறதுக்கு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக சேவிக்க லேவியரை சிலரை நியமிக்கிறத பார்க்க முடிகிறது. இந்த நிலையில 5வது வசனத்தின் முதல் துவக்கத்தை நம்ம பார்க்கும்போது அவர்களே ஆசாப் தலைவனும், ஒரு கொயர் பாயா இருந்த பையன் இப்ப எப்பொழுது கர்த்தர் உயர்த்துகிறார் என்றால் அவர் ஒரு தலைவனாய் அந்த கொயரை லீட் பண்ணுகிற ஒரு தலைவனாய் உயர்த்துகிறத பார்க்க முடிகிறது. கர்த்தர் கொடுத்த ஒரு அருமையான ஊழியம், சின்ன ஊழியமாய் ஆரம்பித்ததை உண்மையும் உத்தமமாய் செய்து 16ஆம் அதிகாரத்திலே ஒரு தலைவனாய் உயர்த்தப்படுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது இங்கு 1 நாளாகம் 16:37 பார்க்கும்போது 16ஆம் அதிகாரம் 37 நாம் வாசிக்கிறோம். பின்பு பெட்டிக்கு முன்பாக நித்தமும் அன்றாட முறையாய் சேவிக்கும்படி அவன் அங்கே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக ஆசாப்பையும் அவன் சகோதரரையும் ஓபேத் ஏதோமையும் அவர்களுடைய சகோதரராகிய 68 பேரையும் வைத்து, அப்போ ஒரு தலைவனாய் உயர்த்தப்பட்டு அடுத்து ஒரு புதிய ஊழியத்தை கர்த்தர் ஆசாப்புக்கு கொடுத்திருக்கிறார். என்ன ஆச்சு அப்படின்னா, நித்தமும் என்ன பண்றாங்க, நித்தமும் டெய்லி என்ன பண்றாங்க, அது கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பதாக தேவனுடைய ஊழியங்களை செய்யும்படியாய் இந்த ஆசாப்புக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அவர்களோடு சேர்ந்த சகோதராகிய 68 பேரையும் சேர்த்து எப்படி ஒரு அருமையான ஒரு புது ஊழியத்தை ஆசாப்புக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதுவரை இல்லாத அளவுக்கு இரவும் பகலும் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக பாடல் பாடும் ஒரு அருமையான ஊழியம். இந்த ஆசாப்பு தாவீதின் காலத்தோட இவரோட இது நின்று போகாது. என்ன ஆகுது அப்படின்னா, அடுத்ததாக சாலமோன் காலத்திலும் தேவாலயம் கட்டும் போது என்ன ஆகுது, அந்த பிரதிஷ்டை பண்ணும் போதும் கூட பாடல் தலைவராய் இந்த ஆசாப் இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. 2 நாளாகமும் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். தாவீது காலத்திலே கர்த்தர் ஆசாப்பை பயன்படுத்தினார். அடுத்து சாலமோனுடைய காலத்திலும் 2 நாளாகமும் 5:12 நாம் வாசிக்கும் போது சாலமோன் காலத்தில் ஆசாப் ஏமான் எதுனுடைய கூட்டத்தாரும், சோ இவர்களும் கூட என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய அந்த பூரிகைகள், கைத்தாளங்கள், தம்புருங்கள், சுரமண்டலங்கள் இவைகளை வைத்து அவர்கள் இங்க 120 பேர் நின்றார்கள் என்று வாசிக்கிறோம். அப்ப இந்த இடத்துல என்ன ஆயிருது அப்படின்னா, ஆசாப் சாலமோனுக்கு காலத்திலும் கூட தேவனுடைய கரங்கள்ல பயன்படுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்ததாக என்ன ஆகிறது அப்படின்னா, ஒரு தலைவனாய் உயர்ந்த பிறகு நித்தமும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக தேவனுடைய காரியங்களை கவனிக்கும் ஒரு அருமையான ஒரு பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதையும் அவர் செய்து கொண்டு வருகிறார். 2 நாளாகமும் 29:30 வாங்கும்போது தலைவனாய் இருந்த ஆசாப்பு ஒரு தீர்க்கதரிசியாய் மாற்றப்படுறத பார்க்க முடிகிறது. இங்க 30 வாசிக்கும் போது இங்கு பல நூற்றாண்டுகள் கடந்தும் எசேக்கியா ராஜாவின் காலத்தில் தாவீதோடு சேர்ந்து ஞான திஷ்டிக்காரனாகிய ஆசாப் என்று வாசிக்கிறோம். இதை நம்ம ஹிப்ரூல பார்க்கும்போது இந்த ஞான திஷ்டிக்காரன் என்ன அப்படின்னா, ஹொசே அப்படின்ற பேர்ல கொடுக்கப்படுகிறது. ஹொசே அப்படின்ற என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா, அது ப்ராஃபட். அது யார் அப்படின்னா, தீர்க்கதரிசி. இவன் ஒரு தீர்க்கதரிசியாய் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தேவனுடைய கரங்கள்ல பயன்படுறத பார்க்க முடிகிறது. ஒரு ஸ்கொயர் பாயாய் தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்து சின்ன நிலைமையிலே
பயன்பட்ட ஆசாப் இன்று தீர்க்கதரிசியாய் உயர்ந்திருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. பாடல் பாடி தேவனை மகிமைப்படுத்தின ஆசாப். அடுத்ததாக 1 நாளாகமம் 25 நாம் 1 நாளாகமம் 25வது வசனம் 25ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கும்போது, மேலும் சுரமண்டலங்களாலும் தம்பூர்களாலும் கைத்தாளங்களாலும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசாப். இப்ப இதுல நம்ம என்ன வாசிச்சுட்டோம்? அவர் தீர்க்கதரிசியாவும் வாசிச்சிட்டோம். தீர்க்க தரிசனம் இது பாடல் மூலமாக தீர்க்க தரிசனம் சொன்ன ஆசாப் என்று நாம் பார்க்க முடிகிறது. இந்த ஆசாப் என்ன இதை வாசிச்சாரு அப்படின்னா, இவருடைய மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன அப்படின்னா சிம்பிள்ஸ் சொல்லுவோம். அதாவது கைத்தாளங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தமிழ் பைபிள்ல போட்டிருக்கிறது. இந்த ஆசாப்பு தான் ஒரு கொயர் பாயா இருந்து 12 சங்கீதங்களை எழுதிய ஒரு அருமையான ஆசாப். இவர் மட்டுமல்லாமல் இவருடைய குடும்பம் என்ன ஆச்சு அப்படின்னா, பரம்பரையாய் இவர்கள் தேவனை துதித்து தேவனுடைய கரங்கள்ல பயன்பட்டார்கள் என்று நாம் வாசிக்க முடிகிறது. இவருக்கென்று அவர்கள் குடும்பத்துக்கென்று ஒரு காரியத்தை, ஒரு வசனம் அவர்கள் தொடர்ந்து அதை பயன்படுத்துவதை நம்ம வேதத்துல பார்க்க முடியும். அது என்ன வசனம் அப்படின்னு பார்த்தோம்னா, 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் பார்க்கும்போது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இது தாவீது ராஜா அந்த பெட்டியை எடுத்துட்டு வரும்போது அவர் சொல்லி கொடுத்த ஒரு அருமையான ஒரு காரியம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று தாவீது ராஜா சொன்ன ஒரு இது. அதையே தான் இந்த ஆசாப் என்ன பண்ணாரு, இந்த காலகட்டத்திலும் அல்லாதபடி எஸ்ரா வரை இந்த வசனம் பயன்பட்டதை நம்ம வேதத்துல பார்க்க முடிகிறது. அவர்கள் குடும்பம் பரம்பரையாய் இப்படி துதிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்ற அந்த வசனம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரிந்த ஒரு அருமையான வசனம். இதைத்தான் ஆசாப் தன்னுடைய காலத்திலே முழுவதும், தன்னுடைய காலம் மட்டுமல்லாமல் தன்னுடைய பரம்பரையிலே இந்த வசனத்தை அவர் பயன்பட்ட அநேக இடங்களிலே இந்த வசனம் சொல்லி அவர்கள் அநேக காரியங்கள் செய்ததை நம்ம பார்க்க முடியுது. எந்தெந்த இடத்துல அப்படின்னு பார்க்கும்போது, அதே மாதிரி சாலமோன் ராஜா காலத்திலும் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது. 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 12-13 நம்ம வாசிக்க முடிகிறது. 13 கடைசியில பார்க்கும்போது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. இவ்வளவு ஒரு அருமையான தேவனுடைய பிரசனம். கர்த்தரை துதிக்கும் போது தேவனுடைய பிரசனம் மேகமாய் அந்த இடத்திலே நிறையப்பட்டது என்று வாசிக்கிறோம். தேவனுடைய பிரசனம் துதித்து, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று தேவனை துதிக்கும் போது அந்த தேவாலயம் முழுவதும் மேகத்தினால் நிறையப்பட்டது. அந்த நிகழ்ச்சியை நம்ம நினைச்சு பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. ஏனால் கர்த்தரை துதிப்பது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். ஆனா நம்ம என்ன பண்றது இல்ல, அதை எடுத்து பார்த்ததில்லை. ஆனா அந்த ஆசாப் இதை உணர்ந்திருந்தார். இதை தன்னுடைய சந்ததிகளுக்கும் சொல்லி கொடுத்து கர்த்தரை துதித்து அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துறத நம்ம பார்க்க முடிகிறது. சாலமோன் ராஜா காலத்திலும் இந்த வசனம் பயன்பட்டதை பார்க்க முடிகிறது. அதன் பின்பு என்ன ஆச்சு அப்படின்னா, 2 நாளாகமும் 20-21 வசனத்தை பார்க்கும்போது இங்கு ஒரு நிகழ்வு நடைபெறத நம்ம பார்க்க முடியுது. யோசபாத் ராஜா காலத்துல இந்த காரியம் நடைபெறுது. 2 நாளாகமும் 20-21 வசனம். இங்க பார்க்கும்போது இந்த யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக ஒரு ராஜ்யம் எழும்பி வருது. அவருக்கு விரோதமாக போர் செய்யறதுக்காக எழும்பி வருது. அப்பொழுது இந்த பாடலை பாடி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதிக்கும் போது அவர்களுக்கு விரோதமா எழுப்பி வந்தவர்களுக்குள்ளே கலகம் உண்டாகி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த போர் அந்த போரிலே அந்த ராஜா ஜெயிக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த அதிகாரத்தை நீங்க முழுவதும் வாசித்து பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கர்த்தரை துதிக்கும் போது இந்த வார் கூட என்ன ஆயிடுது அப்படின்னா இல்லாம போயிருது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலயும் நிறைய போராட்டங்கள், வாழ்க்கையில போராட்டம் இல்லாம இல்லைன்னே நம்ம சொல்ல முடியாது. அந்த சூழ்நிலையிலும் கூட கர்த்தரை துதித்தார். துதிக்கும் போது என்ன ஆயிடுது அப்படின்னா, போராட்டங்கள் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்கிறார். யுத்தம் கர்த்தருடையது என்பதை இந்த இடத்துல நம்ம அறிய முடிகிறது. அங்கேயும் நீங்க பார்க்கும்போது இந்த பாட்டு பாடுறத நம்ம பார்க்கணும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று
அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அந்த வசனம் அந்த இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதே போல எஸ்ரா காலத்துல இப்ப 70 வருடம் பாபிலோனிலே அடிமைப்பட்டு கடந்து திரும்பி வரும்போது தேவாலயத்தை பார்க்கும்போது ரொம்ப தீக்கிரையாக்கப்பட்ட நிலைமையிலே அதை எடுத்து கட்டும் போது இந்த பாட்டை பாடுறத நம்ம பார்க்க முடியும். எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 10, 11ஆவது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா அதனுடைய அஸ்திபாரம் போடும்போது இந்த பாட்டை பாடுறாங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு கஷ்டங்கள் வரலாம், எவ்வளவு இழப்புகள் வரலாம், ஒருவேளை பினான்சியலா நம்ம ரொம்பவே கஷ்டப்படலாம். ஆனா எப்பயுமே இந்த வசனத்தை நம்ம என்ன பண்ணணும், ஞாபகப்படுத்திக்கணும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லா நிலைமையிலும் நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்து போவதுக்கு அவருடைய கிருபை நமக்கு அவசியமாய் இருக்கிறது. இதை இந்த ஆசாப்பின் குடும்பத்தினர் நன்கு அறிந்திருந்தார்கள். தேவன் கொடுத்த அந்த உன்னதமான ஊழியத்தை அவர்கள் எங்கிருந்து ஆரம்பித்து, தாவீது காலத்துல ஆரம்பித்து எஸ்ராவுடைய காலம் வரை இந்த கர்த்தரை துதிக்கும் ஒரு அருமையான ஒரு ஊழியத்தை அவர்கள் செய்ததை நம்ம பார்க்க முடிகிறது. தேவனுக்கு பயந்து தலைமுறையாய் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தின ஆசாப்பின் குடும்பம். சோ இந்த ஆசாப்பினுடைய இந்த வசனத்தை சங்கீதத்தை நம்ம போய் இந்த நோக்கத்தோடு நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அவருடைய உடன்படிக்கை பெட்டியும் அவருடைய பரிசுத்த ஸ்தலம் ஆகியவற்றுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறத நம்ம நல்லா உணர முடிகிறது. நம்மளுடைய மனது எங்க இருக்கிறது? இந்த ஆசாப்பினுடைய மனது எங்க இருந்தது என்றால் உடன்படிக்கை பெட்டியும் பரிசுத்த ஸ்தலமுமாய் தான் இருந்தது. அதனாலதான் அவருடைய சங்கீதம் எல்லாவற்றிலும் கேருபீன்கள் என்றும் அப்புறம் உடன்படிக்கை பெட்டிகள் என்றும் பல காரியங்களே அவர் உணர்த்துறதை நம்ம உதாரணமா நம்ம எடுத்துக்கொண்டோம்னா சில வசனங்களை மட்டும் நான் உங்களுக்கு முன்மாதிரியாய் காண்பித்து இதை முடிக்க இருக்கிறேன். சங்கீதம் 50:14 பார்க்கும்போது ஸ்தோத்திர பலி செலுத்துங்கள், பொருத்தனை செலுத்துங்கள் என்று அவர் சொல்றத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி 73ஆம் சங்கீதத்தில எடுத்து 16ஆவது வசனத்தை வாசித்தால், நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து, எப்பயும் அவருடைய எண்ணம் எங்க இருக்கிறதுன்னா பரிசுத்த ஸ்தலத்தை நோக்கிதான் இருக்குது. பரிசுத்த ஸ்தலத்தை நோக்கி இருக்கணும் என்றால் அவருடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். இல்லை என்றால் என்ன ஆயிரும் அப்படின்னா இல்லாம போயிருவோம் நம்ம. அப்படிப்பட்ட ஒரு மனதோடு கூடிய உள்ள ஆசாப். நம்முடைய இருதயம் எங்க இருக்கிறது? இந்த உலகத்துல இருக்கிறதா? இல்லை எப்பொழுதும் நம்முடைய இருதயம் தேவனை பாடி துதித்து நித்தியத்துக்குரியவைகளா இருக்கிறதா என்றா நம்ம யோசித்து பார்க்கணும். இந்த வசனம் ஒருவேளை மற்றவர்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கலாம். இந்த வசனம் எனக்கே நான் சொல்லப்பட்ட ஒரு காரியமாகும். நம்முடைய இருதயம் எப்பொழுதும் எங்க இருக்க வேண்டும்? எவ்வேறு பெற்ற பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம எங்க இருக்கணும் அப்படின்னா நம்முடைய இருதயம் தேவனை நோக்கி நித்தியத்தை நோக்கி மட்டும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய எண்ணங்கள் நம் தேவனை பார்க்க வேண்டும் என்ற ஒரு சிந்தையோடு இருக்கு. இங்க ஆசாப்புடைய எண்ணத்திலே உடன்படிக்கை பெட்டியும் பரிசுத்த ஸ்தலமும் அடங்கி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி சங்கீதம் 74:7 வாசிக்கும் போது, உமது பரிசுத்த ஸ்தலத்தை அக்கினிக்கு இரையாக்கி உமது நாமத்தின் வாசஸ்தலத்தை தரைமட்டும் இடித்து அசுத்தம் பண்ணினாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த ஒரு காரியத்தை அவர் விலாவெறியாய் சொல்லுவத நம்ம பார்க்க முடிகிறது. ஆலயத்தை அசுத்தப்படுத்திட்டாங்க தேவனே என்று சொல்லி அவர் மண்டாடுறத நம்ம பார்க்க முடிகிறது. அதே மாதிரி சங்கீதம் 77:13 வாசிக்கும் போது, தேவனே உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? வழி பரிசுத்த ஸ்தலம். இடுக்கமான இந்த வழி, இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு விஸ்தாரமான வழி எல்லாம் ஒன்றுமில்லை. பிரச்சனைகள் உண்டு, எல்லாம் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. ஆனாலும் அதிலே தேவனுடைய கிருபை இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறத இந்த ஆசாப்பு விளக்கி சொல்றத நம்ம பார்க்க முடிகிறது. அதே மாதிரி சங்கீதம் 78:10 வாசிக்கும் போது, அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையை கை கொள்ளாமலும் அவருடைய கட்டளையின்படி நடக்க சம்மதியாமலும், தேவன் கொடுத்த பிரதான கட்டளையை அவர்கள் என்ன பண்ணல, இஸ்ரவேல் ஜனங்கள் கடைபிடிக்கல. அதை என்ன பண்றாரு அவரு சொல்றத நம்ம பார்க்க முடிகிறது. அதே மாதிரி சங்கீதம் 79 சரி, சங்கீதம் 80 சரி, கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறத பார்க்க முடிகிறது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கூட அவருடைய சங்கீதங்கள் நமக்கு இன்றைய காலகட்டத்திலே ஒரு ஆறுதலா இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது.
இப்படி ஒருப்பட்ட ஒரு அருமையான ஆசாப், ஒரு கொயர் பாயாய், அதுக்கு பின்பு ஒரு தலைவனாய், அதற்கு பின்பு அவர் ஒரு தீர்க்கதரிசியாய் கர்த்தர் உயர்த்துகிறத நம்ம வேதத்துல அறிய முடிகிறது. ஆசாப் ஒரு தீர்க்கதரிசி. இது தேவனுடைய வாயினாலே அவர் புதிய ஏற்பாட்டிலே சொல்றத நம்ம பார்க்க முடிகிறது. இதுக்கு ஆதாரம் என்ன தெரியுமா? 1 நாளாகமம் 25:1 வாசிக்கிறோம். என் வாயை உமைகளால் திறப்பேன். சாரி, அது கிடையாது. மத்தேயு 13:35. என் வாயை உவமைகளால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் பொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இந்த காரியம் நமக்கு எல்லாமே தெரியும். எல்லாரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துட்ட கேட்கிறாங்க, எதனால இப்படி ஓமைகளால் எல்லா காரியங்களையும் சொல்றீங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்லுகிற ஒரு காரியம், என் வாயை ஓமைகளால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைப்பொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. யார் அந்த தீர்க்கதரிசி அப்படின்னா, சங்கீதம் 78, இது ஆசாப் எழுதின சங்கீதம் 78:2 வாசிக்கும் போது, என் வாயை ஓமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைப்பொருட்களை வெளிப்படுத்துவேன் இயேசுக்கு என்று சொல்றத நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப ஆசாப்பை கர்த்தருடைய வாயினாலே அவர் என்ன சொல்கிறார்? தீர்க்கதரிசி என்று சொல்றத நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசியாய் கர்த்தர் கொடுத்த பொறுப்புகளை ஒழுங்கும் கிரமமாய் செய்து முடித்து, தான் செய்ததோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய சந்ததிகளுக்கும் அதை சொல்லிக் கொடுத்து தலைமுறையாய் தேவனுடைய கரங்களிலே பயன்படுகிற ஆசாப்பின் குடும்பத்தார்கள். அப்ப இவர் எழுதின சங்கீதத்தில ஆகும் போது இயேசு கிறிஸ்துவோட வருகையை குறித்து அவர் சொல்லி இருக்கிறத பார்க்க முடியாது. 80வது நம்ம அதிகாரத்தை 80வது சங்கீதத்தை நாம் படிக்கும் போது இந்த காரியம் நமக்கு புலவும். 83ஆம் சங்கீதம் படிக்கும் போதும் அநேக காரியங்கள் 2ஆம் வருகை குறித்தும் இவர் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப ஆசாப் ஒரு நல்லது ஒரு தீர்க்கதரிசி, இயேசு கிறிஸ்துவோட வாயினாலே சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்ததாக இந்த ஒரு ஆசாப் ஒரு நல்ல ஒரு தேவனை ஆராதிப்பவர். இவர் ஆராதனையின் சிந்தையோடு வாழ்ந்த ஒரு தேவனுடைய மனுஷன். அப்ப இவர் நல்ல ஒரு வொர்ஷிப்பர். இதற்கு ஆதாரமாய் பார்த்தோம் என்றால் 50ஆம் சங்கீதத்தை வாசித்தால் தெரியும், அவர் தேவனை எந்த அளவுக்கு உள்ளான இருதயத்தோடு அவர் ஆண்டவரை ஆராதிக்கிறதும், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதும், பரிசுத்த ஆலயத்திலையும் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்ததான காரியங்களை அவர் முன்னிறுத்தி சொல்றதும் நம்ம அறிய முடிகிறது. அப்ப அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு ஊழியத்தை அவர் நல்ல விதத்திலே நிறைவேற்றத நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இந்த ஆசாப்பை போல நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு கர்த்தர் என்ன காரியத்தை வைத்திருக்கிறாரோ, குடும்பத்தை கட்டுகிற பணியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளை வளர்க்கிற பணியாக இருந்தாலும் சரி, ஒருவேளை தேவாலயத்திலே போய் ஏதோ சின்ன சின்ன உதவிகளை செய்தாலும் கூட கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். நமக்கு சிலர் நினைக்கலாம், நமக்கு நிறைய பதவிகள் கொடுக்கப்படவில்லை, நம்ம இந்த இடத்துல இல்லை அப்படின்ற நிலைமையில நிறைய வருத்தங்கள். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு என்ன காரியங்களை கொடுத்திருக்கிறாரோ, உங்களுக்கு என்று கர்த்தர் என்ன ஊழியத்தை வைத்திருக்கிறாரோ, பிறரை விசாரிக்கிற ஊழியமா இருக்கலாம், அல்லது பிறருக்காக ஜெபிக்கிற ஒரு பாரம் உள்ளவர்களா இருக்கலாம், இல்ல பிறருக்கு உதவி செய்கிற ஒரு காரியமாக இருக்கலாம். எந்த நிலைமையில் இருந்தாலும் தேவனுடைய கரங்களிலே நாம் பயன்படும் போது கர்த்தர் நம்மளை அதிகமாய் ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவன். அதனால என்னவோ தேவனுடைய நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட என்ன பண்ணியிருக்கிறார் கர்த்தர், அதற்குரிய காரியங்களை திருப்பி கொடுக்கிறவராய் இருக்கிறார். இங்க ஆசாப் ஒரு கொயர் பாயாய் தேவனுடைய கரங்களிலே பயன்பட்ட மனுஷன். அடுத்ததாக அவர் வல்லமையாய் ஒரு தீர்க்கதரிசியாய் ஒரு தேவனை ஆராதிக்கிறவராய் அவருடைய குடும்பங்கள் மாற்றப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த ஆசாப் நமக்கு நல்ல ஒரு முன்மாதிரி. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.